தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஆட்சி கவிழ்ப்பு சதி எம்எல்ஏக்கள் பேரம் தொடர்பான வழக்கு நாளுக்கு நாள் புதிய திருப்பங்களை சந்தித்து சட்ட மற்றும் அரசியல் வட்டாரங்களில் பெரும் சூட்டை கிளப்பி வருகிறது. ஆளும் கட்சி எம்எல்ஏ ஒருவரை ஆட்சிக்கு எதிராக வாக்களிக்க வைப்பதற்காக 35 கோடி ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டதாக எழுந்த அதிரடி புகாரை தொடர்ந்து சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் உடனடியாக வழக்கு பதிவு செய்து விசாரணையில் இறங்கினர். இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து சிலர் கைது செய்யப்பட்ட நிலையில் விசாரணையின் சுவடுகள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் வரை நீண்டு வழக்கின் தீவிரத்தை பல மடங்கு அதிகரித்தது. காவல்துறையின் கைது நடவடிக்கைக்கு பயந்து செந்தில் பாலாஜியும் அவரது சகோதரரும் உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தனர். இவ்வழக்கை விரிவாக விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சில கடுமையான நிபந்தனைகளுடன் செந்தில் பாலாஜிக்கும் அவரது சகோதரருக்கும் முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. குறிப்பாக விசாரணை அதிகாரி முன்னிலையில் தினமும் ஆஜராகி வழக்கின் விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்ற முக்கிய நிபந்தனையையும் விதித்தது. நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை தொடர்ந்து முன்ஜாமீன் பெற்ற செந்தில் பாலாஜி தற்போது வழக்கின் போக்கில் முக்கிய கட்டமாக சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியுள்ளார். அவரது இந்த நீதிமன்ற ஆஜர் ஏற்கனவே ஓய்ந்து போயிருந்த அரசியல் அலைகளை மீண்டும் கொந்தளிக்க வைத்துள்ளது. விசாரணை அமைப்புகள் திரட்டியுள்ள ஆவணங்கள், கைது செய்யப்பட்ட நபர்கள் அளித்த வாக்குமூலங்கள் மற்றும் மின்னணு ஆதாரங்களின் அடிப்படையில் வழக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பிடிபட்டவர்களிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணையின் அடிப்படையில் மேலும் சில முக்கிய புள்ளிகளின் பங்கு குறித்தும் காவல்துறை ரகசியமாக தகவல்களை திரட்டி வருகிறது. மறுபுறம் தங்களுக்கு எதிராக வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தோடு ஜோடிக்கப்பட்டவை என்றும் நீதிமன்றத்தில் தங்களது நிரபராதித்தனத்தை நிச்சயம் முழுமையாக நிரூபிப்போம் என்றும் செந்தில் பாலாஜி தரப்பு உறுதியாக தெரிவித்து வருகிறது. எனினும் காவல்துறை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ள கூடுதல் ஆதாரங்கள், இருதரப்பு வழக்கறிஞர்களின் காரசாரமான வாதங்கள் மற்றும் நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு ஆகியவையே இந்த வழக்கின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகின்றன. இதனால் ஒவ்வொரு சிறிய நகர்வும் தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் இந்த வழக்கின் அடுத்த கட்ட நகர்வுகளை அரசியல் பார்வையாளர்களும் பொதுமக்களும் மிகுந்த ஆவலுடன் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். 35 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்ட ஆட்சி கவிழ்ப்பு சதியில் திமுகவின் முதன்மை தலைமையகமான அறிவாலயம் அல்லது கோபாலபுரத்தின் பெயர்கள் அதிகாரப்பூர்வமாக அடிபட்டால் அது தனிப்பட்ட நபர் மீதான வழக்காக இல்லாமல் கட்சியின் மீதான நேரடியான தாக்குதலாக மாறும். மாநில காவல்துறையான திருவல்லிக்கேணி போலீசாரிடமிருந்து வழக்கு முற்றிலும் சிபிஐ கைக்கு மாறினால் சிக்கல்தான். மாநில எல்லைகளை தாண்டிய பண பரிவர்த்தனை, வெளிநாட்டு கணக்குகள் அல்லது ஹவாலா தொடர்புகள் உள்ளனவா என்று அகில இந்திய அளவில் விசாரணை பாயும்.